जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर பொது வாழ்க்கை தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. தேர்தல் நடந்த விதம். 30 குடும்பங்களில் ஒவ்வொன்றிலும் ஜனங்களின் பொதுவான மதிப்பீட்டின்படி தகுதி பெற்ற அபேட்சகர்களை தர்ம கிருத்திய சபையார் மத்தியஸ்தர்களை கொண்டு பொறுக்கி எடுத்த பின் அவர்களில் ஒவ்வொருத்தர் பேரையும் தனி ஓலையில் எழுதி கொள்வார்கள். ஒவ்வொரு குடும்பிலும் பொறுக்கி எடுக்கப்பட்ட அத்தனை அபேட்சகர்களின் பெயர்களைக் கொண்ட தனித்தனி ஓலைகளும் ஒரு கட்டாக கட்டப்படும். அதாவது ஒரு குடும்பின் அபேட்சகர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து ஒரு கட்டு ஓலை. இப்படி 30 கட்டுகள் கட்டி வந்து சேர்ந்த பின் கிராமத்து மகாசபை கூட்டப்படும். அப்புறம்தான் குடவோலை எழுதி புகுவது என்பதான தேர்தல் நடக்கும். அபேட்சகர்கள் என்று பல கட்சிகளின் பேரிலும் ஸ்வயேச்சையாகவும் பல பேர் நின்று ஒருத்தருக்கொருத்தர் பலத்த போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு, அதாவது பிரச்சாரம் என்று வரும்போது அதிலே நிஜமேதான் இருக்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. எத்தனையோ இல்லாதது பொல்லாததுகளை ஜோடிக்கும்படியாகவும் இருக்கும். இப்படி பிரச்சாரம் பண்ணி ஊரை 2 படுத்திக் கொண்டு வாய்ச்சண்டை, அது வலுத்து கைச்சண்டை, இவற்றை விட ஹானிகரமான லஞ்ச ஊழல் என்றெல்லாம் ஏற்படாமல் பொதுவாக பொதுஜன மதிப்பை பெற்ற எவரும் எலக்ட் ஆக வசதியாக அமைந்தது இந்த குடவோலை முறை. ஓலை என்ன என்று பார்த்தோம். அதுதான் அபேட்சகரின் பேர் எழுதிய அந்த காலச்சீட்டு, அபேக்ஷா பத்திரம் மாதிரி என்று தெரிகிறது. அதுவேதான் ஓட்டுச்சீட்டு மாதிரியும் என்பது இனிமேலே அந்த குடம் என்னவென்று நாம் பார்க்கிற போது தெரிய வரும். குடம் என்னவென்று பார்ப்போம். தேர்தலுக்காக ஊர் சபை கூட்டப்படும் என்று சொன்னேன் அல்லவா? எங்கே கூடும் என்றால், ஈஸ்வர சாட்சியாக பகவானுக்கு பயந்து தேவாலயங்களின் வெளிமண்டபத்தில்தான் கூடும். அங்கே எல்லோரும் பார்க்க பப்ளிக்காக தேர்தல் நடக்கும். குழந்தையிலிருந்து கிழவர் வரை எல்லோரும் அதற்கு வருவார்கள். சபால விருத்தம் என்று இதை சாசனத்தில் சொல்லி இருக்கிறது. இதுவும் நிச்சயமாக ஒரு ஜனநாயக அம்சம்தானே. ஊர் நிர்வாகத்தில் ஊரார் எல்லாருக்கும் நம்முடையது என்ற சொந்த உணர்ச்சி ஈடுபாடு உண்டாகவும் இது வழி செய்தது. சபை கூட்டப்படும் இடத்துக்கு குடும்புக்கு ஒரு கட்டு வீதமான அந்த 30 ஓலை கட்டுகளும் கொண்டு வரப்படும். அங்கே மேடை மத்தியிலே குடும்புக்கு ஒரு குடம் வீதம் 30 குடம் வைத்திருக்கும். இங்கேதான் குடவோலை இன் குடம் வருகிறது. இதுதான் ஓட்டு பெட்டி மாதிரி. அக்காலத்தில் கோவிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் சகல விதத்திலும் ரொம்ப யோகியதை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களை நம்பிமார் என்று சொல்லியிருக்கிறது. ஊர் ஜனங்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாரும் கூடிய மண்டபத்தில் இந்த நம்பிமார்களுக்கு முக்கியமான இடம் கொடுத்து மேடையில் உட்கார்த்தி வைத்திருக்கும். ஜன பிரதிநிதிகளை எலக்ட் செய்யும் இடத்துக்கு ஈசன் பிரதிநிதிகளான நம்பிமார் எல்லோரும் தவறாமல் வந்து மேற்பார்வையிட வேண்டும். அதாவது அரசியல், சமூகம் முதலான எல்லாவற்றின் காரியங்களையும் ஈஸ்வரனுக்கு பொதுவாக நடத்தினர். ரொம்பவும் நேர்மையும் கண்டிப்பும் உள்ளவர்களாக கிராமத்தில் பேர் எடுத்தவர்களை மத்தியஸ்தர்களாக வைத்து தேர்தல் நடக்கும். 1 to 30 வரை வரிசையாக ஒவ்வொரு குடும்பக்குமான அங்கத்தினருக்கு தேர்தல் நடக்கும். முதல் குடும்பின் அபேட்சகர்களின் பெயர்களை கொண்ட ஓலைக்கட்டை அப்படியே கட்டுப்பிரிக்காமல் நம்பிமார்களுக்குள் வயசிலே பெரியவர் அந்த குடும்புக்கான குடத்துக்குள் போடுவார். இதுதான் அன்று நடந்த ஓட்டிங். அதாவது ஜனங்கள் ஒவ்வொருவரும் யாரோ ஒரு நபருக்கு ஓட் போடவில்லை. ஆனால் ஜன சம்மதமான பலருடைய பேரும் கொண்ட கட்டை ரொம்பவும் சீனியரான அர்ச்சகர் நன்றாக தூக்கி காட்டி குடத்திலே போடுவார்.
சகல ஜனங்களும் பார்க்க போடுவார், மேல் நோக்கி எல்லா ஜனங்களும் காணுமாற்றால் என்று சொல்லியிருக்கிறது. இதனால் நிஸ்சந்தேகமான நீதி, ஜனநாயக கொள்கை இரண்டும் காப்பாற்றப்படுகிறது. அப்புறம் அங்கே சபால விருத்தம் என்றபடி கூடியிருக்கும் கபடமற்ற குழந்தைகளில் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு மேடைக்கு வரச் செய்து குடத்துக்குள்ளே கையை விட்டு ஓலைக்கட்டிலிருந்து ஏதாவதொரு ஓலையை எடுத்து மத்தியஸ்தரிடம் கொடுக்கும்படி சொல்வார். குழந்தை அப்படியே பண்ணும். இதுதான் தேர்தல் என்ற முக்கிய காரியம். குழந்தை எடுத்து கொடுத்த ஓலையில் உள்ள பேருக்குடையவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவான். அரசியல், சமூகம் எதுவும் தெரியாத, அதனாலேயே இவற்றில் என்னென்ன கபடம் பண்ணலாம், தந்திரம் பண்ணலாம் என்று தெரியாத குழந்தைகள்தான் மகாசபை பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தது. எந்த தரப்பிலும் சேராத அந்த குழந்தையின் மூலம் ஆண்டவனின் சித்தமே வெளியாகி அவனாலேயே ஒருவன் சபை மெம்பராக நியமனம் பெறுகிறான் என்ற உசந்த எண்ணத்தில் இப்படி செய்தார்கள். ஈஸ்வர சம்மதமான தேர்வு. திருவுள்ள சீட்டு என்று ஒரு வார்த்தை அடிபடுகிறதே, அது சீட்டு போட்டு எடுக்கிற விஷயம். பகவத் பிரீத்தியாக ஈஸ்வர சங்கல்பப்படி அமைந்தது என்ற அர்த்தத்தில்தான் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லும் தேர்தலோ கோவிலிலேயே கோவில் பூஜகரே பங்கு கொண்டு நடப்பதோடு கபடு, சூது, மோசடிகள் தெரியாததில் தெய்வத்துக்கு சமானமான குழந்தையை கொண்டு சீட்டு எடுப்பதாக இருக்கிறது. இந்த பிரசைடிங் ஆபீசர் கொஞ்சம் கூட நடுநிலைமை தப்பி பண்ணுவதற்கில்லை. சரியாக சொல்ல போனால் ஆண்டவனேதான் இங்கே பிரசைடிங் ஆபீசர். பால் குடிக்கிற குழந்தைகளின் வாய் வழியாக ஈஸ்வர சக்தியே வருகிறது என்ற அர்த்தத்தில் பைபிளில் வாசகம் வருகிறது. இங்கே குழந்தையின் கை வழியாக அவனுடைய திருவுள்ளம் வெளிவருவதாக நினைத்து தேர்தல் ஏற்பட்டிருக்கிறது. தற்காலத்தில் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த காலத்தில் ஆலய மண்டபத்தில் சமஸ்த ஜனங்களையும் கூட்டி இப்படி தேர்தல் நடத்தி இதுவே மகேசன் தந்த தீர்ப்பு என்று வைத்துக்கொண்டு அந்த மகேசன் தீர்ப்பே மக்கள் தீர்ப்பு என்று சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். ஒளிவு மறைவுக்கு இடமில்லை. குழந்தை தற்செயலாக, அதாவது தற்செயல் என்று நமக்கு தோன்றுகிற தெய்வ செயலாக குடத்தில் இருந்து எடுக்கிற ஓலையை மத்தியஸ்தரிடம் கொடுக்கும். அதை அவர் விரிக்கப்பட்ட விரல்களுடன் கூடின கையால் வாங்கி அதில் உள்ள பேரை வாசிப்பார். அக்குடுத்த ஓலை மத்தியஸ்தன் வாங்கும்போது 5 விரலும் அகல வைத்து உள்ளங்கையில் ஏற்றுக்கொள்வானாகவும் அவ்வேற்று வாங்கின ஓலை வாசிப்பானாகவும் என்று நிஸ்சந்தேகமான நியாய வழியை சாசனம் உறுதிப்படுத்தி தருகிறது. அவர் ஏற்கனவே ஒரு ஓலையை ஒளித்துக்கொண்டு ட்ரிக்காக அதை இப்போது கையில் ஸ்லிப் பண்ணி கொள்ளாமல் இருக்கவே இப்படியெல்லாம் ஜாக்கிரதை செய்திருக்கிறது. இம்மாதிரி மத்தியஸ்தர் எலெக்ட் ஆகியவரின் பெயரை படித்தவுடன் அவர் ஓலையில் உள்ள பெயரைத்தான் படிக்கிறார். தாமாக ஏதோ ஒருத்தர் பேரை அதில் இருப்பது போல படிக்கவில்லை என்பதை சந்தேகமற உறுதி செய்யும் பொருட்டு அங்கே இருக்கும் நம்பிமார்கள் எல்லோரும் அந்த ஓலையை ஒவ்வொருவராக வாங்கி பார்த்து அந்த பேரை பிரகடனம் செய்வார்கள். அப்புறம் அது அபிஷியலாக எழுத்தில் பதிப்பிக்கப்பட்டு அன்னார் சபையின் அங்கத்தினர் ஆகிவிடுவார். இதுதான் சோழர் கால கிராம சபை அங்கத்தினரின் தேர்வு முறை. எந்த தனி மனிதர்கள் அல்லது கட்சியின் ஆதரவும் சாய்காலும் இல்லாமல் ஊருக்கு பொதுவாக, ஈசனுக்கு பொதுவாக நல்லவர்கள், யோக்கியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை. ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.